வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ் பற்றி பார்க்கலாம். தி ஓவியல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 6 மெயின் டைப்ஸ் based on the orientation, form and position of the microfile with respect to funicle and chalaza. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவியல்ஸை வந்து 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை வச்சுன்னா இதுதான் வந்து ஃபனிக்கல், இது வந்து மைக்ரோஃபைல் எண்டு, இது வந்து சலசா. இந்த மைக்ரோஃபைல் எண்டு வந்து இந்த ஃபனிக்கலுக்கும் சலசாவுக்கும் எப்படி பார்த்து இருக்குது, பக்கத்தில் இருக்கா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கா, அதை வச்சு தான் வந்து இந்த ஓவியல்ஸ்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க 6 டைப்ஸாக. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஓவியல்ஸ் டைப்ஸ் ஆர் ஆர்த்தோட்ராஃபஸ், அனாட்ராஃபஸ், ஹெமி அனாட்ராஃபஸ் அண்டு கேம்ஃபிலோட்ராஃபஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தோட்ராஃபஸ் பற்றி பார்க்கலாம். இன் திஸ் டைப் ஆஃப் ஓவியல் the microphyle is at the distal end and the microphyle, the funicle and the chalaza lie in one straight vertical line. Example வந்து Papyraceae. இதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்த்தோட்ராபஸ் என்னென்னா இந்த ஃபனிக்கலும் அப்புறம் இந்த மைக்ரோஃபைல் அப்புறம் இந்த சலசா இந்த மூணுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக ஒரே டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோட்ராபஸ். அடுத்து வந்து ஆனோட்ராஃபஸ் பற்றி பார்க்கலாம். தி பாடி ஆஃப் தி ஓவியூல் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்டட் ஸோ தட் தி மைக்ரோஃபைல் அண்ட் ஃபனிக்கல்ஸ் கம் டு லை வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். திஸ் இஸ் காமன் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் ஃபவுண்ட் இன் டைகாட்ஸ் அண்ட் மோனோகாட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோஃபைல் இது வந்து மைக்ரோஃபைல் எண்ட், இது வந்து ஃபனிக்கல், இது வந்து சலசா. இந்த மைக்ரோஃபைலும் ஃபனிக்கலும் கிட்ட கிட்ட இருக்கும். அப்போ இந்த சலசா வந்து மைக்ரோஃபைலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதுதான் வந்து இந்த அனோட்ராஃப்ஸ் தான் வந்து காமனான டைப் டைகாட் பிளான்ட்ஸ்லேயும் மோனோகாட் பிளான்ட்ஸ்லேயும். அடுத்து வந்து ஹெமி அனோட்ராஃபஸ் பற்றி பார்க்கலாம். In this, the body of the ovule is placed transversely and right angle to funicle. Example வந்து Primulaceae ஃபேமிலி, அது வந்து ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் வந்து ப்ரைம் ரோஸ் அப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும். எதுக்கு? இந்த ஃபனிக்கலுக்கு. இப்போ ரைட் ஆங்கிள்னால் எப்படி 90 டிகிரியில் இருக்கும், மேக்ஸில் இருக்கும்ல படிச்சிருப்பீங்க, 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து ஃபனிக்கல், இது இப்படி நீளமாக போகுமா, போய் பிளாசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஃபனிக்கல். இப்போ இந்த ஃபனிக்கலும் பாடி ஆஃப் தி ஓவியலும் 90 டிகிரியா, அப்புறம் இந்த சைடும் பாருங்கள், இதுவும் அப்படி தான், இதுவும் 90 டிகிரியில் இருக்கா. இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஹெமி அனோட்ராஃபஸ். அடுத்து வந்து கேம்ஃபிலோட்ராஃபஸ் பற்றி பார்க்கலாம். தி பாடி ஆஃப் தி ஓவியல் அட் தி மைக்ரோஃபைல் எண்ட் இஸ் கர்வ்டு அண்ட் மோர் ஆர் லெஸ் பீன் ஷேப்டு. அதாவது ஓவியலோட பாடி வந்து கர்வாய் வளைஞ்சு இருக்குது. எப்படி? பீன் ஷேப்பில். பீன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அந்த மாதிரி இது பீன் ஷேப்பில் வளைஞ்சு இருக்குது. அட் மைக்ரோஃபைல் எண்டு, இதுதான் மைக்ரோஃபைல் எண்டு. அடுத்து the embryo sac is slightly curved. All the 3 hilum, microphyle and chalaza are adjacent to one another with the microphyle oriented towards the placenta. இது வந்து பாடி ஆஃப் தி ஓவியல் வந்து வளைஞ்சனால எம்ப்ரியோ சாக்கும் வந்து ஸ்லைட்டாக வளைஞ்சிருச்சு. அடுத்து இதில் வந்து ஹைலம், மைக்ரோஃபைல், சலசா இந்த மூணுமே வந்து பக்கத்தில் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து ஹைலம், இது வந்து ஃபனிக்கல், இது வந்து சலசா. இந்த இன்டர்ஹியூமன்ஸ் இல்லாமல் இருக்குதா, இருங்க இதை அழைச்சிட்டு சொல்கிறேன், தெரியும். இப்போ இந்த இன்டர்ஹியூமன்ஸ் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சலசா. இங்கே சலசாவா, இங்கே ஃபனிக்கல், இங்கே ஹைலம், இங்கே மைக்ரோஃபைல். அதாவது இந்த மைக்ரோஃபைலும் ஹைலமும் சலசாவும் இந்த மூணும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னென்னா இந்த மைக்ரோஃபைல் வந்து ஓரியன்டட் டுவர்ட்ஸ் தி பிளாசண்டா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிகுமினேசியே ஃபேமிலி சொல்லலாம். லிகுமினேசியே ஃபேமிலினா என்ன? பீ பிளான்ட். அதோட பிளாசன்டேஷன் எப்படி இருக்குன்னா ஓவரி பாலில் இருங்க, அதோட ஓவரி வந்து இப்படி தான் இருக்கும். இதான் அதோட ஓவரி வால் வந்து இதான் ஓவரி வால்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பிளாசன்டேஷன் இருக்குது, அதில் ஓவியூல் இருக்குது,
ஓவியல் இருக்கா? இதை இப்போ இந்த பிளாசன்டேஷனை தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். இது பிளாசன்டேஷன் வச்சுக்கோங்க. இது இங்கே வந்து ஓவியூல். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் மைக்ரோஃபைல் எண்டா, இதான் வந்து மைக்ரோஃபைல் எண்டு. இந்த மைக்ரோஃபைல் எண்டு வந்து பிளாசண்டாவை பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆம்ஃபிட்ரோஃபஸ் பற்றி பார்க்கலாம். The distance between hilum and chalaza is less. The curvature of the ovule leads to horseshoe-shaped nucellus. Example வந்து Alismataceae. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைலமுக்கும் சலசாவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைலமா, இது வந்து சலசா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் இன்டிஹியூமெண்ட் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சலசா. அதாவது ஹைலமும் சலசாவும் வந்து கிட்ட கிட்ட இருக்குது, ஸ்மால் ஸ்பேஸோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இல்லாமல். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலிஸ்மெட்டேசியே. இதில் வந்து ஹார்ஸ் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ் இருக்குது. இதை பாருங்களேன், இதுதான் நியூசெல்லஸ். இது வந்து ஹார்ஸ் ஷேப்பில் இருக்கா, ஹார்ஸோட ஷூ ஷேப்பில் கால் மாதிரி. அடுத்து வந்து செர்சினோட்ராபஸ் பற்றி பார்க்கலாம். ஃபனிக்கல் இஸ் வெரி லாங் அண்ட் சரௌண்ட்ஸ் தி ஓவியூல். எக்ஸாம்பிள் வந்து கேக்டேசியா ஃபேமிலி எக்ஸாம்பிள். அதாவது இந்த ஃபனிக்கல் வந்து இந்த பாடி ஆஃப் தி ஓவியூலஸ் அப்படியே சுற்றி வந்து சரௌண்ட் பண்ணிருச்சு. அதான் வந்து செர்சினோட்ராபஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.